தம்பி எதுக்கு உட்காந்துருக்கீங்க? நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டீங்களா? உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. காரில் இருக்கா? வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். பேசுனது எழுதுறதுக்கு வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. நீங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு யார் தம்பி ரைட்ஸ் கொடுத்தது? எழுதுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இல்லை அதை எடுத்து எனக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. சரி, நீங்க தானே சொன்னீங்க மேனேஜர் கூப்பிட்டு நாங்க பேசுறோம். இல்லை ஒரு நிமிஷம். மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன் ஏற்கனவே, ஹீரோ மேனேஜர். கண்ணா இப்போ உங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வந்திருக்கீங்க இல்லையா? சரி ஓகே. இப்போ இது வந்து எத்தனை மாதம் பெண்டிங்? இது 3 மாதம். இந்த மாதத்தோட கரண்ட் மந்தோட 3 மந்த்ஸ் பெண்டிங். சரி ஓகேங்க. யார் வந்து இப்போ உங்களுக்கு எழுத சொன்னாங்க இல்லையா? என்னென்ன எழுதியிருக்கீங்க? அது ஆல்ரெடி வந்து மார்க்கேஜில் உள்ளதுன்றதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன எம்ஓடி பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில்? அது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டார வெளிச்சம் போட்டு அவங்களுடைய சுயமரியாதை கெடுக்குறீங்களா? பணம் கட்ட வேண்டியதுன்னா அப்போ அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணலாமா? இல்லை, அதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். இருக்குங்களா? என்ன ரைட்ஸ் இருக்குது காமிங்க. இல்லைங்க, நீங்கள் டிஆர் எக்ஸாம் எழுதி தானே வந்தீங்க. நீங்கள் ஏஜென்சியா? ஆன்ரோல் டிஆர். ஒரு நிமிஷம். ஆன்ரோல் டிஆர் எழுதாமல் வரக்கூடாது. அது தெரியுமா? ஆர்பிஐ நாம்ஸ் தெரியுமா? ஏஜென்சி தான் டிஆர் எழுதணும். கலெக்ஷன் வரவன் எவனுமே எழுத வேண்டாம். கட்டூரி பையன் மாதிரி அவன் வேணால் வந்து கேட்டுக்கலாம். என்னக்கா தம்பி, நாம்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. +2 முடித்தாலும் சரி, டிகிரி முடித்தாலும் சரி, டைரக்டர் ரெக்கவரி ஏஜென்ட்டினுடைய எக்ஸாம் எழுதாமல் நம்ம வரக்கூடாது. கம்பெனி என்ரோல்மெண்ட் பண்ணுது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தவறான அணுகுமுறை பண்ணியிருக்கீங்க. சட்டவிரோதமாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இல்லை கண்ணா, இருக்குண்ணா. இல்லை இல்லை, உங்கள் வேலை என்ன கண்ணா? பணம் வாங்குறது தானே உங்கள் வேலை. பணம்